லியா அம்மாவையும் அஸ்குட்டியும் நீ சொன்ன மட்டும் நான் சரி ஆவாங்க அவங்கள சமாதான படுத்து எல்லாமும் மாறும் உனக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை மாப்பிளை என் தம்பி மாறி அவங்க சைடு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க ஆனா சோகமா இருந்த உறவுகாரங்களுக்கு அவள் மெல்ல நாமே இடம் கொடுத்த மாறி ஆயிடும். கடைசியாக சொன்னதை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொன்னதை வைத்தே தன் கணவன் யாரை குறிப்பிடுகிறார் என்று புரிந்து கொண்ட அகல்யா மடமடவென எழுந்து குழந்தை யாழ் வேந்தனை உறவு காரா பெண்ணிடம் கொடுத்து விட்டு அம்மாவிடம் வந்தாள். என்ன சொன்னாள் என்பது அகல்யாவிற்கும் அவள் அம்மா தேவிகாவுக்கு மட்டுமே தெரியும். பேச்சு முடிவில் அம்மாவின் முகம் தெளிவதை கண்டு அகல்யாவிற்கு மனம் நிம்மதி அடைந்தது. அதே தங்கைக்கும் சொல்லி எழுப்பி விட்டு அம்மாவை பார்த்துக்க சொல்லி தம்பி அருணை அழைத்து கொண்டு தன் அறையை நோக்கி நடந்தாள். அங்கே வேந்தன் சமத்தாக உறங்கிக் கொண்டிருந்தான். உறவுக்கார பெண்ணிற்கு நன்றி சொல்லி விட்டு தம்பியை குளிக்க சொல்லிவிட்டு மகனின் தேவையை எடுத்து வைத்தான் அகல்யா. இங்கே அக்கா சொன்னதை கேட்டு தவறு செய்தவர்களே சந்தோஷமாக இருக்கும் போது எனக்கு என்ன என்று மனந்தெளிவுடன் நலங்கு முடிந்து முகூர்த்தம் நேரம் நெருங்கி கொண்டிருக்க மனம் பந்தயம் குதிரை போல் ஓடி கொண்டிருப்பதை அஸ்வினியால் கட்டுப்படுத்த முடியவில்லை. முதலாக அவனை மணக்கப் போகும் மன்னவனின் நினைவு அவன் மனதில் வரவே கன்னம் ரெண்டும் பட்டு போல் சிவந்தது. தேனிகள் அறையில் எதையோ தேடிக் கொண்டிருக்க அகல்யா வேந்தனை தூக்கிக் கொண்டு அருணையும் அழைத்து கொண்டு தங்கையே பார்க்க வந்திருந்தாள். சட்டென ஏதோ தோன்ற தாயும் மகளும் அஸ்வினியை பார்க்க அவள் மென்னகையுடன் இருப்பதை பார்த்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். தேவிகாவிற்கு சிறு குற்ற உணர்ச்சியே தன்னவன் இல்லாமல் இருக்கும் போதுதான் தானே பிள்ளைகளுக்கு தைரியம் தர வேண்டும். ஆனால் பத்தாம்பதஞ்சாலியாக இருந்துட்டோம். மூத்த மாப்பிள்ளை மட்டும் இல்லனா கடவுளே. மகன் மாறி ஒரு மாப்பிள்ளையை தந்ததால் தான் என் கணவனை எடுத்து கொண்டாயொன்னு மனதினுள் புழுங்கி போனார். அதற்குள் மாறனும் அங்கு வர அனைவரும் முகத்தையும் பார்த்து ஓரளவு நிலைமை யூகித்து கொண்டவன். அதற்குள்ளாக பொண்ண அழைச்சிட்டு வர சொல்லி ஐயர் சொல்ல மந்திரம் எல்லாம் எதற்கு சொல்றாங்க தாலிய கட்டி கூட்டிட்டு போகும் மனநிலையில் இருந்த மாப்பிள்ளை பையன் ஐயர் சொன்ன அந்த ஒரு வாரத்தையில் இவ்வளோ பலம் இருக்குமோ என்று எட்டி பார்க்க அவன் அருகில் நின்று கொண்டிருந்த மாப்பிள்ளை தோழன். டேய் பொண்ணு இங்க தாண்டா வரும் கொஞ்சம் மானத்தை வாங்காம திரும்பு நீ எல்லாம் ஸ்ட்ரிக் ஆஃபீஸ்னு வெளில் சொல்ல மாட்ட இன்னும் கொஞ்ச நேரம் நீ பேசின உன் வாய் இருக்காது என்று சொன்னான் வெற்றி என்னும் வெற்றி செல்வன். பொன்னிற பட்டுடுத்தி சிவப்பு பாட்டரில் பெரிய மாங்காய் பூ போட்டு அதற்கு தருந்தாற்போல நகை பூட்டி கழுத்தில் மல்லிகை மாலையோடுகாதோரம் இருக்கும் சிறு கருள் முடி இன்னும் அழகு சேர்த்த சந்தன தேவைதையாக மாறன் அழைத்து வர சற்று நேரத்தில் தனதருகில் வந்தமர்ந்த அஸ்வினியையே பார்த்து கொண்டிருந்தவனை கடுப்புடன் அழைத்தார் ஐயர். இனிமே அவா உங்க கூட தான் இருப்ப கொஞ்சம் இங்க பார்த்து மந்திரம் சொல்லுங்கோ என்றவரை முறைத்து கொண்டே சொல்லி முடித்தான் வெற்றி. கெட்டி மேளம் என்றவாறு மண்டபத்தில் இருக்கும் அனைவரின் அட்சதை வாழ்த்தில் வெற்றி மங்கள நாணை அணிவித்து அஸ்வினிவை தன் சரி பாதி ஆக்கி கொண்டான். 3 முடிச்சிட்டு கையை எடுக்கும் போது இடுப்பில் கிள்ளி விட்டு ஒன்றும் தெரியாது பிள்ளை போல் முகத்தை வைத்து கொண்ட வெற்றியை அப்போது தான் ஏறிட்டு பார்த்தாள் அஸ்வினி. அவன் செய்கையால் அதிர்ந்தாலும் அதை மறைக்க பெரும்பாடு பட்டால் அதே எரிச்சலோடு அவனை பார்த்து ஒரு கணம் ஸ்தம்பித்து விட்டாள். அலையலையாய் கேசம் நெற்றியில் புரள கூர்நாசி ஆண்மைக்கே உரிய மாநிறம் கட்டுக்கோப்பான உடல் வாகு உதட்டில் தவழும் கடின புன்னகை நெஞ்சில் வெற்றி என்ற டாலர் தெரிய சட்டை பட்டனை கழட்டி விட்டு இருந்த தோரணை கை வரை மடித்து விட்ட வெள்ளை சட்டை இவன் என் மணாளன் என்று பெருமையோடு பார்த்து கொண்டிருந்தாள். நெற்றி வகிட்டில் குங்குமம் இட சொன்ன ஐயரை வாழ்த்தி விட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முறைச்சு என்ன மேடம் பாக்கற மாறி இருக்கேனா என்றவாறே குங்குமம் இட அவன் மூச்சு காற்று பட்டதும் சொல்லவண்ண நிலையில் தத்தளித்தாள் அஸ்வினி. அக்னி வலம் வரும்போது அவள் விரல் 100 முறையேனும் வெட்கப்பட்டிருக்கும். பார்க்க ஒன்னும் தெரியாத பிள்ளை போல் இருந்து கொண்டு பண்ணுற வேலையெல்லாம் என்று மனதிலே அவனுக்கு செல்லமாக அர்ச்சனை நிகழ்ந்தது. இவை எதையும் பார்த்தும் பார்க்காமலும் இருந்து கொண்டே வந்தவர்களை வரவேற்றனர் பெரியோர். வெற்றியின் நண்பன் மட்டும் கடுப்புடன் முன் வரிசையில் அமர்ந்திருந்தான். இப்போ போன மர்டர் பண்ணிடுவான் பொண்ண பார்த்த மண்ணை பார்த்து நடப்பான். இவனால் நானும் லவ் பண்ணல இப்போ பாரு கண்ணன் லீலைலாம் இருடா டேய்.
அனைத்து சம்பிரதாயங்களும் நிறைவடைய குடும்ப புகைப்படம் எடுக்கும் போது வெற்றி அஸ்வினியை தோள் தொட்டு தன்னுடன் அணைத்தவாறு நிறுத்தி கொண்டான். இவன் என்னவன் என்று அவனை நோக்க அந்த தருணத்தை அப்படியே தன் கேமராவில் சேகரித்தார் புகைப்படமெடுப்பவர். வெற்றிக்கு ஒரே அக்காவான்மதி. அவரும் திருமணமாகி கணவனுடன் வட இந்தியாவில் தங்கிவிட்டார். தம்பிக்கு திருமணம் முடிக்க வந்திருந்தார். கணவன் இராணுவ பிரிவில் முக்கிய அதிகாரி. ஒற்றை மகள் வினுதா. சாப்பிட நேரம் ஆக குடும்பமாக பந்தி பரிமாறப்பட்டது. இதோ மணமக்களுக்கு மட்டும் தனியாக பரிமாறப்பட்டது. ஏற்கனவே போட்டோ செஷன் என்று அந்த கேமரா மேன்படுத்தி எடுத்து விட்டார். சார் இடுப்புல கை போடுங்க. மேடம் நீங்க அவர் மேல் சாஞ்சிக்கோங்க. சார் நீங்க கொஞ்சம் நெருங்கி நில்லும். மேடம் அவர் உட்கார்ந்துருக்கற ஷேர்ஸ வக்காருங்க. இவ்வாறாக அனைவரும் முன்னிலையிலும் கேமரா மேன் சொல்ல தம்மாவே அஸ்வினியை கடித்து தின்பது போல பார்த்து கொண்டிருந்தவன் கிடைத்தது சான்ஸ் என்று புகுந்து அனுவும் இடுப்பில் கை வைத்து போட்டோ எடுக்கும் போது விரலிலே கோலம் போட்டு அவளை நெளிய வைத்து கொண்டிருந்தான். அதனாலே அந்த போட்டோ எடுக்க தாமதமாக இன்னும் அஸ்வினி முகம் நாணம் கொண்டு ஒரு பக்கம் வெக்கமே இல்லாமல் இவன் சீண்டுகிறானே என்று மனதில் திட்டினாலும் அவள் மனது மத்தாப்பாக மலர்ந்தது. இதோ இப்போது ஊட்டி விட சொல்கிறார்கள் என்ன பண்ண போறானோ என்று பயந்தவளை வெற்றி சோதிக்கவில்லை. எப்போதும் நேரத்துக்கு சாப்பிடும் வெற்றிக்கு உணவு முன் இருக்க சமத்து புள்ளையாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். அஸ்வினிக்கு தான் சப்பென்று ஆகி விட்டது அவன் செய்கையால். அவள் அவதிப்பட்டாள் தான். ஆனால் அது இன்ப அவஸ்தையாக இருந்தது. ஒரு வழியாக மண்டபம் விட்டு வெளியே வர மணமக்களை அஸ்வினி வீட்டுக்கு அழைத்து சென்றனர். மண்டபம் கணக்கை முடித்து விட்டு வருவதாக மாறன் தங்கி விட வான்மதி காரில் அகல்யா யாழ் அருண் தேவிகா சென்று விட்டனர். நண்பன் காரில் சொகுசாக அமர்ந்து கொண்ட வெற்றி அஸ்வினியை தோளில் கைபோட்டு அணைந்து நெருங்கி அமர்ந்தான். கார் ஒட்டி கொண்டு வருவது அவனின் ஆப்த நண்பன் விஷ்ணு. ஏண்டா டேய் கிரிமினல் செக்ஷன்ல என்ன பார்க்கவே பயப்படுவாங்க அடிக்கோடு என் முன்னாடி இப்படி பண்றானேன்னு குமைந்து கொண்டிருந்தான். வெற்றிக்கு இப்போ யாருமே கண்ணில் தெரியவில்லை. நண்பன் ஏன் கோபமாக இருக்கிறான் என்று கூட யோசிக்கவில்லை. அவன் தான் வானத்தில் பறக்கிறானே காதல் மனைவி எப்போ காதலிச்சான் பாப்போம் அவனே சொல்லுவான். இல்லனா நாம விட்டுருவோமா கைகளில் இருக்க இந்த உலகத்துல இருக்க அத்தனை சந்தோஷமும் அவனுக்கு கிடைத்தது. ஒரு வழியாக அஸ்வினி வீடும் வந்து விட மணமக்கள் இறங்கினர். ஆலம் சுற்றி உள்ளே அழைத்து சென்றனர். வான்மதியும் அகல்யாவும். பாலும் பழமும் தரப்பட்டது மணமக்களுக்கு பொறுப்பான மாமியாராக. தேவிகா அஸ்வினி அக்கா ரூம்க்கு மாப்பிளையை அழைச்சிட்டு ஓ அருண். அஸ்வினி நீ என் ரூம்ல ரெஸ்ட் எடு. ஒரு ஏக்க பெருமூச்சோடு திரும்பியவன் அப்போது தான் வெற்றி கவனித்தான்.